வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கோம். நவம்பர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும். முதல் நாள் நவம்பர் 9ஆம் தேதி நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், திருவாதிரை நட்சத்திரம். ரொம்ப சிரமம்தான். 8ல் சந்திரன் போகிறது தடைகளை கொடுக்கும், மன பயத்தை கொடுக்கும், தயக்கத்தை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும், புது காரியங்களை தவிர்க்கணும். ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். குருவோட நட்சத்திரத்தில் குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகுனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் 4ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்றது நாம் ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்கு பரவாயில்ல. பட் இன்னைக்கு புது முயற்சிகள் வேண்டாம். சண்டேவாக இருக்குது. வாகனங்கள் போகிறதுல பிடிக்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள் உறவின் வகையில் பேசுகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் சாப்பிட்ற உணவு வகைகள்லையும் கவனமாக இருக்கணும். நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் குருவாகவே புனர்பூசத்துலேயே இருக்கார். சந்திரனும் அங்கே குருவோட சேர்றது சிறப்பு தான். அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆவணங்கள், ஐடி துறை, கலைத்துறை, சுப காரியங்கள், திருமண காரியங்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி குருவை போல செயல்படுகிறார், செவ்வாயை போல செயல்படுகிறார். செவ்வாயும் நமக்கு லக்னத்தில் இருக்கு 1, 5, 9. அதனால செவ்வாய் சனி குரு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. சுபகாரியங்களுக்கு, ஆரோக்கியத்துக்கு, உறவுகள் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. கலைத்துறை, கமிஷன் துறை வகை, ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் நல்லா இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். புதனும் நம்ம லக்னத்திலே தான் இருக்காரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு, சனி நட்சத்திரத்தில் இருக்காரு. இன்னைக்கும் அப்படிதான். திறமைகள் நன்றாக நமக்கு செயல்படும். நம்முடைய தனித்திறமைகள்னால நம்ம புகழ் பெறக்கூடியதை குறிக்கும். குழந்தைகளோட குதூகலம், என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட்டு மற்றும் அனைத்து விதமான இப்போ ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், கோயிலுக்கு போகிறது மற்றும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வளர்ச்சி இருக்குது. மேல் படிப்புக்கு சாதகமாக இருக்குது. திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கு. நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சிம்மராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். கேதுவும் 10ஆம் வீட்டிலே இருக்குது. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது. அதனால் இன்னைக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கு. பதவி, புகழ், கௌரவத்துக்கு நல்லா இருக்கு. அதே போல் நமக்கு ஒரு அடிஷனல் டெவலப்மெண்ட்ஸ், கூடுதல் பொறுப்புகள் எடுத்து செய்கிறதுக்கும் சாதகமாக. நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் நமக்கு 12ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில், கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது வேலைக்காக டிராவல் பண்ணுறது, புது முதலீடுகள், இது சம்மந்தப்பட்ட செலவுகள் அப்படி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இதுக்கும் சாதகமாக இருக்குது. வேலை தொழில் பலத்தை கொடுக்குற அதே நேரத்தில் ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும், உறவுகளையும் கவனம் செலுத்தணும். அது நைட்டு 9:19 வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் செயல்படுகிறது. சுக்கரன் ராகுவாகவே செயல்படுகிறார். ராகு நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல நாள். நவம்பர் 15ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானமான கன்னியில் சந்திரன் வந்துடுறாரு. சூரியன் 12ல் இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறது. அதாவது சூரியன் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவுகள் தான், இடமாற்றங்கள் தான், கூடுதல் பொறுப்புகள் சம்மந்தப்பட்டது. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம். சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகள் பலம், பூர்வீக சம்மந்தப்பட்டது, தெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம், கூட பிறந்தவங்க, பெற்றோர்கள், அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்குது.
நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய நல்ல நாள். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னிராசியில், 2 பாதம் துலா ராசியில் இருக்கு. செவ்வாயினுடைய பலன் இன்னைக்கு லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் சனியை போல செயல்படுகிறார், ராகுவை போல செயல்படுகிறார். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். செவ்வாய் என்பது நமக்கு லக்னத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுறது, உறவுகள் வகையில் அதிருப்திப்படுறது, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். காலையில் 8:37 அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுது. குருவனுடைய உபநட்சத்திரத்தில் செவ்வாய் மாறிடுறாரு. ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் கிடைக்கும். அதாவது உயர்கல்விகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுபகாரியங்கள் பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும். திருமண காரியங்கள், குழந்தைகளோட சந்தோஷம், மகிழ்ச்சி, வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் துலா ராசியில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். ராகு 4ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, குரு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் எலக்ட்ரிக்கல், இபி லைனு, ஒரு பைப் கனெக்ஷன் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஆக்டிவாக நடக்கும். உதவிகள் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் நமக்கு சுக்கிரன் இருக்கிறாரு. 12 மணி மதியம் 12 நாளுக்கு மேலே அவர் குரு நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ சுக்கிரன் விளைவாக நமக்கு சில பலன்களை தருவார். பணம், அதாவது ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அல்லது ஒரு மூலதனம் பண்ணுறது, தொழிலுக்கு மூலதனம் பத்தலை அப்படின்னு மூலதனம் போடுறது, இது மாதிரி நிகழ்வுகளை இன்னைக்கு நடத்தி கொடுப்பார். அப்போ பொதுவாக நமக்கு குரு, சனி, லக்னத்தில் செவ்வாய், புதன் 1, 5, 9, லக்னத்தில் செவ்வாய் புதன், 5ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் குரு, இவங்கெல்லாம் ஒரு காம்பினேஷனில் நல்லா இருக்காங்க. உறவுகளுக்கும், ஆரோக்கியத்திற்கும், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும், கமிஷன் தொழிலுக்கும் மிக மிக சிறப்பு. இந்த நாளில் இருக்கிற ராகு, 12ல் இருக்கிற சூரியன் ப்ளஸ் சுக்கிரன், இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல். அப்போ இதில் நம்ம எப்படி அதை டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதனங்கள் செலவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பிரயாணங்கள் தவிர்க்கணும். 12ஆம் இடம் அப்படின்றது நம்ம சாப்பாட்டுனால உடம்பு கெடுக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு உடல் உபாதைகளுக்கு மருத்துவம் பார்க்காம இருக்கிறது, நேரத்தில் டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு சில வேலைகளை செய்யாமல் இருக்கிறதுனாலையும், தூக்கமின்மையினாலும் சில சிரமங்கள் இந்த 12ல் இருக்கிற சூரியன் சுக்கிரன் கொடுப்பாரு. அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த 10 நாட்களில் நமக்கு சுக்கிரன் தான் தொழில் கிரகமாக ஒரு சில பேர்த்துக்கு அமையும். 2, 6, 10ல் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த மாதிரி அமைஞ்சு சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கோச்சார ரீதியாக கொஞ்சம் வலிமை இழக்கிறதுனால நம்ம புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.